வெளிநாடுகளுக்கு விசைத்தறி தொழிலாளர்களை அழைத்து சென்று முறைகேடான கிட்னி விற்பனையில் ஈடுபட்டதாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முக்கிய புரோக்கர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலி ஆவணங்களை கொண்டு ஏழை விசைத்தறி தொழிலாளர்களிடமிருந்து முறைகேடாக சிறுநீரகம் எடுக்கப்பட்டது தொடர்பான புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளிப்பாளையத்தை அடுத்த சத்யா நகர் பகுதியை சேர்ந்த 45 வயதான முத்தையன் என்பவர் ஏழ்மை நிலையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை இலங்கை, இங்கிலாந்து, நேபாளம் போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்று முறைகேடாக கிட்னி விற்பனையில் ஈடுபட வைத்தது விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து முத்தையனை சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட புரோக்கர்கள் திராவிட ஆனந்தன், ஸ்டாலின் மோகன் ஆகிய இருவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் முத்தையன் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.